Hi friends, welcome to Kavin Perfect Tech channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீங்க வந்து பாத்தீனா ஒரு வீடியோவோட எண்ட்ல வந்து பாத்தீனா அது எண்ட் ஸ்கிரீன் வந்து பாத்தீனா யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து பாத்தீனா ரெண்டு வீடியோஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி வந்து பாத்தீனா யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீனா யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீனா இந்த வீடியோல வந்து பாத்தீனா டீடைலா பார்க்க போறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காம அந்த லைக் பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஆப்ஷன் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்க, அதாவது நார்மல் வீடியோ லேண்ட்ஸ்கேப் மூடில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ ஒரு சேனல் லோகோ கொடுத்துருப்பீங்க. அந்த லோகோ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மெத்தட். நார்மல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகக்கூடியது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதே கிடையாது. ஸோ அப்படி ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டெஸ்க்டாப் வியூவில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் வீடியோ மேலே கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஸ்க்ரீனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டியூரேஷன்லேருந்து உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப், 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப். வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுடைய லோகோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்டாக அதாவது தேர்டாக இருக்கக்கூடிய 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் சூஸ் பண்ணிவிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு அந்த எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவும் 1 சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் எண்ட் ஸ்க்ரீன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்னென்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணால் இது ஆப்ஷன் செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. பட் நீங்கள் அந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நார்மல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சர்ச் ஃபீல்டில் போகுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ ப்ளே ஆகும் பார்த்தீங்களா போர்ட்ரேட் மோடில், அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். பட் ஷார்ட்ஸ் ஃபீல்டிலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்காது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே போவாங்க பார்த்தீங்களா, டிக்டாக் வீடியோஸ் மாதிரி 1 by 1 வாட்ச் பண்ணிட்டே போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபீல்டில் அதாவது சர்ச் ஃபீல்டில் போய் ஒரு வீடியோ வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அதே சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கீங்க, அந்த ஷார்ட் வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேக் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 25 செகண்டுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ 25 செகண்டுக்கு அதிகமாக இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியும். 25 செகண்டுக்கு பிலோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ண மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வீடியோ மஸ்ட் பி 25 செகண்ட்ஸ் ஆர் லாங்கர், உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 25 செகண்டுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணக்கூடிய ஷார்ட் வீடியோஸ்க்கு 25 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் பண்ணிக்கலாம். பட் 25 செகண்டுக்கு பிலோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அந்த ஷார்ட் வீடியோக்கு கொடுக்கக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு சேனல் லோகோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுற லோகோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினர் யூடியூபராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.